பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நான் மாடி தோட்டம் வீடியோவும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாரத்துக்கு 2-3 ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதும் இல்லை, போடுறதும் இல்லை. அதே போல் என்ன பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி கமெண்டில் கூட நிறைய பேர் உங்களோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் போடுங்க, நீங்கள் எப்படி கார்டன் மெயின்டைன் பண்ணுறீங்க, நிறைய செடி வச்சுருக்கீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் நிறையா. அதுக்கான ஒரு பதில் தான் இன்றைக்கி நான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் அது எப்படிலாம் அந்த மெயின்டெனன்ஸ்க்குரிய காரியங்கள், அதாவது அதோட பூஸ்டர், கார்டன் பூஸ்டர், பூச்சி வெரைட்டி, மெயின்டெனன்ஸ் டிப்ஸுன்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்குது. நான் அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கிற மாதிரி தான் நான் செய்திருப்பேன். ஒன்று தான் விலைக்கு வாங்குவேன், மற்ற மாதிரி எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறது மாதிரி தான் இருக்கும். அந்த காரியங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுறது இல்லாமல் நான் எதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன், ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதெல்லாம் நான் இப்போ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மெயினாக யூஸ் பண்ணுறது கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கரைசல். 1 பிடி வேப்ப புண்ணாக்கும் 3 பிடி கடலை புண்ணாக்கும் அதை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு 3 நாள் ஃபெர்மெண்ட் பண்ண பிறகு அதை நிறைய தண்ணியில், அதாவது இருக்கிற கரைசலை ஒரு 4-5 பக்கெட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா தண்ணி மாதிரி, எவ்வளோ தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடுவேன். அந்த தண்ணி ஊற்றுறதுக்குமே நமக்கு சில முறைகள் இருக்குது. மாடி தோட்டம்காரங்களுக்கு தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அதை ஊற்றி செய்வேன். அது ஒரு 20 days ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு கரைசல் ஊற்றுவேன். மீன் எண்ணெய், அதாவது மீன் அமிலம், மீன் எண்ணெய் இல்லை, மீன் அமிலம், இதே மாதிரி 20 days ஒன்ஸ் ஊற்றுவேன். அதையும் தண்ணியில் நல்லா கலக்கி வேருக்கு கொடுப்பேன். ஸ்ப்ரேயும் பண்ணுவேன். மீன் அமிலம், பஞ்சகாவியா, ஹியூமிக் ஆசிட், சீவீட் லிக்யூட், இது எல்லாமே ஸ்ப்ரேயும் பண்ணுவேன். இது வேருக்கும் கொடுப்பேன். அப்புறம் 5 வகை புண்ணாக்குன்னு சொல்லிட்டு 5 வகையான புண்ணாக்கு சேர்ந்த ஒரு கலவையும் நமக்கு ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. நான் எல்லாமே myura கார்டன்லேயும், myura கிரியேஷன்ஸ்லேயும், SJ ஆர்கானிக்ஸ்லேயும் வாங்குவேன். அவங்கக்கிட்ட எல்லாம் இது கிடைக்குது. அதையும் பயோ ஃபெர்டிலைசர், சீவீட் கிரானியூல்ஸ்னு கிடைக்குது. இந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சத்தை வெர்மி கம்போஸ்ட்டு, மாட்டு சாணப்பொடி, இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஆன்லைன்லேயும் கிடைக்குது. இந்த மாதிரி நல்ல ஷாப்பில் வாங்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்கள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போடும்போது செடிகள் நல்ல பராமரிப்பு நல்லாயிருக்கும். நாள் அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த தேவை ஒரு டெஃபிஷியன்சி அதுக்கு வந்த பிறகு நம்ம போடுறத விட வருமுன் காப்போம் தான். செடிக்கு நம்ம ஒழுங்காக போட்டுட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட நோய் தாக்குதலும் கம்மியாக இருக்கும். அந்த ப்ரொசீஜரில் தான் நான் நோய் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, பஞ்சகாவியா, வேப்பெண்ணெய், மீன் அமிலம், இது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணுவேன். அதே போல் ஸ்ப்ரே பண்ணுற டைம் அப்படின்னா சாயங்காலம் தான் ஸ்ப்ரே பண்ணணும். காலையில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. நம்ம காலையில் அதுக்கு செடிக்கு வேருக்கு தான் தண்ணி கொடுக்கணும். இன்னும் நிறைய டிப்ஸ், எவ்வளவோ டிப்ஸ் இருக்குது. 6 வருஷமாக நான் கார்டனிங், அதாவது பூச்செடிகள்லாம் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன். 6 வருஷமாக வெஜிடபிள் கார்டன் பண்ணிகிட்ருக்கேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறது. மற்ற மாதிரி ப்ராப்பராக எனக்கு ஒன்றும் கார்டனிங் பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறது தான். அதனால் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை தெரிஞ்சவங்க நேரில் கூட கேட்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செடிகள் வைக்கும்போது நமக்கு வீட்டிலையே ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஏர் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நம்ம கடையில் வாங்க போனால் அவ்வளோ காஸ்ட்லி. நான் எல்லாமே அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணுறதில்ல. அதே போல் நம்ம வீட்டில் வெட்டக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட் வரும் இல்லையா, அதை கூட பூண்டு தோல், இஞ்சி தோல், உள்ளி தோல்லாம் டைரெக்டாகவே போட்டுருவேன். அது ஒரு நாள் டைரெக்டாக போடுவேன். இன்னொரு நாள் அதை மற்ற வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் சேர்த்து தண்ணியில் போட்டு அதையும் ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு ஒரு 3 நாள் பண்ண வச்சுட்டு அதுக்கு பிறகு நிறைய தண்ணி ஊற்றி லிக்யூடாக சேர்த்து ஊற்றுவேன். இது ஒரு டிப்ஸ். இப்படி நிறைய பண்ணுவேன். அது என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு இனி வர வீடியோக்குள்ளே போடுறேன். நம்ம இந்த மாதிரி கார்டன் வச்சு ஈஸியாக மெயின்டைன் பண்ண பழகிக்கிட்டோன்னா நமக்கு அது ஒரு பேர்டனாகவே இருக்காது.
ஒன்லி மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் நல்ல திருப்தியும் தான் இருக்கும். இது எல்லாமே நான் அந்த வாரத்தில் பறித்தது. அப்பப்போ வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் எனக்கு கிடைக்கும். மற்ற நாளுக்கு தான் நான் வந்து வெளியில் வாங்குறது. மற்ற மாதிரி வீட்டில் கிடைக்கிறத வச்சு தான் நான் வந்து செய்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.